எனக்கு இன்றைக்கி தக்காளி கோதுமை தோசை தானுங்க செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார்லிங்க 3 வரமிளகா, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை தலைங்க, 2 தக்காளி பழத்தை வெட்டி உள்ளே போட்டுருங்க, கொஞ்சமாக சீரகங்க போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க. 1 கப்பு ரவை, 1/4 கப்பு கோதுமை மாவுங்க, கொஞ்சமாக உப்பு, தண்ணி ஊற்றிங்க மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கோதுமை மாவுங்க மிக்சிலேயே போட்டு அரைக்கிறதுனால அரைக்கலாங்க, இல்லை ரவையெல்லாம் அரைச்சதுக்கப்புறமாங்க மறுபடியும் கரைச்சி கூட விட்டுக்கலாங்க. மாவு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறங்க நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சுங்க வேணுங்கிற அளவுக்கு அரைச்ச மாவு எடுத்துக்கிட்டுங்க, கொஞ்சமாக அரிசி மாவு கலந்துங்க, கொத்தமல்லி, கருவேப்பிலை தலைங்க, பல்லேரி வெங்காயத்தை பொடி பொடியாக அரிஞ்சு உள்ளே போட்டுங்க ஒரு கலக்கிட்டு இப்படி தோசையாட்டு சுட்டோம்னா சூப்பரான தக்காளி கோதுமை தோசை ரெடி ஆயிருங்க. இதுக்கு வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி எல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இட்லி தோசை மாவு இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு நேரத்துக்கு செஞ்சிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.